ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم. عن أوس بن أبي أوس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من غسل يوم الجمعة واغتسل ثم بكر وابتكر ومشى ولم يركب ودنا من الإمام فاستمع ولم يلغو كان له بكل خطوة عمل سنة أجر صيامها وقيامها رواه صحيح أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சையீதுல் முர்சலீன் காத்தமின் நபியின் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமுல் ஹரமைன் மௌலானா வ மௌலா ஸகலைன் நபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு காலங்களுக்கு நேரங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலாவால படைக்கப்பட்ட காலங்கள் நேரங்கள் தினங்கள் அனைத்தும் கண்ணியமானவை, அனைத்தும் சிறந்தவை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா காலத்துக்கு நேரத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அந்த காலங்கள்ல நேரங்கள்ல மிகவும் விசேஷமான நேரங்களை மிகவும் விசேஷமான காலங்களை மிகவும் விசேஷமான தினங்களை அல்லாஹு தஆலா மக்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறார். எப்படி அல்லாஹு தஆலா 12 மாதங்களை மனிதனுடைய வாழ்வியல்ல தந்திருந்தாலும் அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்பதாக குர்ஆன்ல மனிதர்களுக்கு தெரியப்படுத்துறானோ அதே போல மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய காலங்கள்ல மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நேரங்கள்ல மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஆவும் சிறந்த ஒரு நாளாக கண்ணியமான ஒரு நாளாக அல்லாஹு தஆலா இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை முழு முஸ்லிம்களுக்கும் சிறந்த நாளாக தந்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ்
அஹ்மதுடைய ரிவாயத், இப்னு மாஜாவுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபி லுபாபா இப்னு அப்துல் முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்ன யௌமல் ஜும்அத்தி சய்யிதுல் ஐயாம், நாட்கள்ல தலையாய ஒரு நாள் தான் ஜும்ஆவுடைய நாள். நாட்கள்ல தலைமையான ஒரு நாள் தான் ஜும்ஆவுடைய நாள். எல்லா நாட்களுக்கும் ஒரு தலைவர் இருக்கணுமே, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தலைவரோட வைத்திருப்போமே, தலைமைத்துவம் என்று இருக்குமே. அதே போல 7 தினங்கள்ல தலையாய ஒரு நாள் ஒன்று இருக்குதுண்டா ஒரு கிழமையில அது ஜும்ஆவுடைய தினம், வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். இன்னும் ஒரு ரிவாயத்துல, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, சொன்னாங்க சூரியன் உதிக்கிற நாள்லே ஆக சிறந்த நாள் அது வெள்ளிக்கிழமையுடைய நாள் தான். அவ 7 நாட்களும் பொதுவாக சூரியன் உதிக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் சூரியன் வருவது போகுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த 7 நாட்கள்ல சூரியன் உதிக்கிற நாளே கண்ணியமான நாள் என்றா, சிறந்த நாள் என்றா அது வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்துகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்னு மாஜா முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா, ஒரு ஜும்ஆவுடைய நாள் இருக்குதே, ஒரு ஜும்ஆவுடைய தொழுகை இருக்குதே, அடுத்த ஜும்ஆ வரைக்கும் இவரால நடந்த எல்லா சின்ன பாவங்களுக்கும் கஃபாராவாக, ஒரு குற்ற பரிகாரமாக அந்த ஜும்ஆவுடைய தொழுகை, ஜும்ஆவுடைய நாள் மாறிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹதீஸுடைய ரீதியாக பார்த்தா பலவிதமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய தினத்தை பத்தி, வெள்ளிக்கிழமையுடைய நாளை பத்தி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்லாமிய வரலாற்று ரீதியாக நாங்க கொஞ்சம் பார்த்தா எங்களுக்கு தெரியும், ஆஷூராவுடைய தினத்தில் எவ்வளவு கண்ணியமான விடயங்கள் நடந்துச்சு. ஆஷூராவுடைய தினத்துல பல சிறந்த விடயங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நடத்தாட்டி காட்டினானே, அந்த ஆஷூராவுடைய தினத்துல நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் நடத்தாட்டுவதற்கு தேர்வு செய்த ஒரு நாள் தான் ஜும்ஆவுடைய நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு மலக்குமார்கள் சுஜூது செய்த நாள் வெள்ளிக்கிழமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரால நடந்த ஒரு தவறுக்காக வேண்டி உலகத்தின் பக்கம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள். அதே போல துனியாவுடைய வாழ்க்கையில அவங்க அவங்களுடைய தவற நினைச்சு தௌபா செய்த நாள் வெள்ளிக்கிழமையுடையதான். இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலோகத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட நாள், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கப்பல் ஜூதி மலை அடிவாரத்துல பாதுகாப்பாக ஒதுங்கின நாள். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த நாள், அவங்க நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்ட நாள், கஅபாவை கெட்டி முடிச்ச நாள், கஅபாவுக்காக வேண்டி அவங்க கெட்டி முடிச்சு பல தியாகங்களை செய்ததுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களை நண்பனாக தேர்ந்தெடுத்தானே, வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலான்னு சொல்லி அந்த நண்பனாக தேர்ந்தெடுத்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய ருபூபியத்தை, அவர்களுடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்க தன்னுடைய சொந்த மகனை பலி கொடுக்க முன்வந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கிணத்துல இருந்து பாதுகாக்கப்பட்ட நாள், யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய பார்வை திரும்பி கொடுக்கப்பட்ட நாள், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருஷ காலம் நோயில கஷ்டப்பட்டாங்களே, இந்த நோய்க்கு சுகம் கிடைச்ச நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள். ஃபிரௌனை அழிச்சு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள். அதே போல சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு ஆட்சி கொடுக்கப்பட்ட நாள், யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்குள்ளால பாதுகாக்கப்பட்ட நாள், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த நாள், பத்ர்ல முஸ்லிம்களுக்கு உதவி கிடைத்த நாள். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள், இந்த உலகம் அழிக்கப்பட்டதுக்கு பின்னால கியாமத்துடைய நாள், எல்லா முழு மனித சமுதாயமும் எழுப்பப்படக்கூடிய நாள், கேள்வி கணக்குடைய நாள், ஏழைகளுடைய பெருநாள், முஸ்லிம்களுடைய கண்ணியமான நாள் தான் வெள்ளிக்கிழமையுடைய நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று ரீதியாக
எல்லா நல்ல விஷயங்களையும், அதிகமான நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு நடத்தாட்டி காட்டுறதுக்கு அல்லாஹு தஆலா தெரிவு செஞ்ச ஒரு நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள். கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க. சாதாரண வாழக்கூடிய வாழக்கூடிய மனிதர்கள் நாங்களும் நீங்களும் ரொம்ப பலகீனமானவங்க, பாவம் செய்யக்கூடிய மக்கள். எங்களுக்குள்ளால ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை நாங்க செய்யணும் என்று சொன்னா அந்த நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு நல்ல நாளை தேர்வு செய்வோமா இல்லையா? ஒரு நல்ல நேரத்தை தெரிவு செய்வோமா இல்லையா? உதாரணமாக ஒரு நிக்காஹ் எடுத்தேன்டா சுபஹ்ல செஞ்சா பரக்கத்தாக இருக்கும். அந்த நேரத்தை நாங்க ஏன் தெரிவு செய்யறோம்? ஏன் இந்த விஷயம் பரக்கத்தான முறையில் அமையணும், இது ஒரு கண்ணியமான ஒரு விஷயம், கண்ணியமான நாள்ல தான் தொடங்கணும் என்பதற்காக வேண்டி நாங்க இதெல்லாம் செஞ்சு கொண்டு வருவோம். ஒரு கடை திறக்கிறதாக ஈக்கட்டும், ஒரு புது வீட்டுக்கு குடி போறதாக ஈக்கட்டும், ஒரு தொழில் ஆரம்பிக்க போறதாக ஈக்கட்டும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மனிதர்கள் ஒரு பயணம் போற என்றாலும் ஒரு நல்ல நாளை தெரிவு செஞ்சுதான் பயணம் போவாங்க. ஏன் இப்படி செய்யறோம் தெரியுமா? உலகத்துல வாழக்கூடிய சுருக்கமான வாழ்க்கை, தற்காலிகமான வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நாங்க எங்கட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு நல்ல நாள வாழ்க்கையில நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் என்றா, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, முழு உலகத்துக்கும் முழு முஸ்லிம்களுக்கும் பெரியோரு படிப்பினையாக இருக்கக்கூடிய வரலாற்றுல இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் எல்லா சரித்திரங்களையும் அதிகமான விடயங்களை நான் நடத்தாட்டி காட்டுறதுக்கு அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமையை தெரிவு செஞ்சான் என்றா அந்த நாள் எப்படி கண்ணியமான ஒரு நாளாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், ஹுவல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த முழு உலகத்தையும் வானம் பூமி, அதாவது 7 வானம் 7 பூமி, இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வமா பைனஹுமா 7 வானம் 7 பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முழு அண்ட சராசரங்களையுமே படைக்க அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளோ? 6 நாள்ல உலகத்தை படைச்சான்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹு தஆலா 7 நாட்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான். 6 நாள்ல முழு உலகத்தையும் எல்லாம் படைச்சிட்டான். அப்ப 7வது நாள் நாங்க எல்லாம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்டே டியூஸ்டேக்கு பழக்கப்பட்டிருக்கிறதால எங்களுக்கு இஸ்லாமிய வரலாறுகள் பெருசா தெரியா. அல்லாஹு தஆலா படைக்க ஆரம்பிச்சது யௌமுல் அஹத், ஞாயிற்றுக்கிழமை தான் படைக்க ஆரம்பிச்சான். அப்ப 6வது நாள் எங்க முடியும் தெரியுமா? யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்துல முடிஞ்சிடும். அப்ப முழு உலகமும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாள் ஜும்ஆவுடைய நாள். உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, ஜும்ஆ என்றா என்ன தெரியுமா? ஒன்று கூடுறது, எல்லாரும் ஒன்று சேர்றது, ஒன்று கூட்டப்படுறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏன் இந்த ஜும்ஆ என்ற பெயர் அல்லாஹ் வச்சான் என்பதாக பல உலமாக்கள் பல ரீதியாக விளங்கப்படுத்துறார். அதுல சில உலமாக்கள் சொல்றாங்க, முழு உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் படைத்து ஒன்று சேர்த்த நாள் என்றதால ஜும்ஆ என்று சொல்றாங்க. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை படைச்சி அவர்களுடைய உயிர் அவங்களோட உடம்புல ஒன்று சேர்த்ததால யௌமுல் ஜும்ஆன்னு அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பதாகவும் சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எது எப்படியாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு கண்ணியமான நாள் ஜும்ஆவுடைய தினம். அப்ப யஹூதிகளுக்கு கண்ணியமான நாள் 6 நாட்கள் எங்களுக்கு தரப்பட்டது. ஒரு நாள் விடுமுறை, ஒன்று ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, யௌமுல் அஹத், யௌமுல் இஸ்னைன், யௌமுல் சுலாஸா, யௌமுல் அர்பியா, யௌமுல் கமீஸ், யௌமுல் ஜும்ஆ, இந்த 6 நாள். அப்ப யௌமுஸ் சபத், சனிக்கிழமை, அது முஸ்லிம்களுக்கு லீவு நாள், விடுமுறை நாள். இந்த காலத்துல முஸ்லிம்கள் சனிக்கிழமை விடுமுறையா எடுத்துக்கிறாங்களா? எதை விடுமுறையா எடுக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமையை விடுமுறையா எடுக்கிறாங்க. சனிக்கிழமை நாள் யாருக்கு கண்ணியமான நாள் தெரியுமா? யூதர்களுக்கு. நாங்க படிச்சுப்போமே, குர்ஆன் எங்களுக்கு பேசுது. யௌமுஸ் சபத் என்ற ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சனிக்கிழமை வாசிகள், சனிக்கிழமைக்காரர்கள், இவர்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஏன் இவங்களுக்கு சனிக்கிழமை வாசின்னு சொல்றேன்? ஏனென்றா இவங்க அவங்களோட வாழ்க்கையில கண்ணியமான நாளா சனிக்கிழமை எடுத்தாங்க. யூதர்கள் அவங்க இப்ப கூட இஸ்ரேல்ல வாழக்கூடிய, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில சனிக்கிழமைய கண்ணியமாக கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு கண்ணியமான நாள்?
அது நசராணிகள் கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணியமான நாள். ஏன்? ஒரு விஷயத்துடைய தொடக்கத்தை அவங்க கண்ணியமா எடுத்துக்கொள்வாங்க. ஒரு விஷயத்துடைய தொடக்கத்தை கண்ணியமா எடுத்துக்கொள்வாங்க. ஒரு நிகழ்வுடைய தொடக்கம் அதை அவங்க கண்ணியமா எடுப்பாங்க. ஆனா முஸ்லிம்கள் அப்படி எடுக்கிறல்ல. ஒரு விஷயத்துடைய முடிவை தான் கண்ணியமா எடுப்பாங்க. 30 நாள் நோம்பு பிடிச்சி முத நாளில் கண்ணியம், முத நாளல்ல சந்தோஷம், கடைசி 30வது நாள் தான் கண்ணியமான பெருநாளாக எடுப்போம். முடிவு தான் முஸ்லிம்களுக்கு கண்ணியமே தவிர ஆரம்பம் அல்ல. அப்ப ஆரம்பம் கண்ணியம் கிறிஸ்துவ மக்கள். அவங்க சனி ஞாயிற்றுக்கிழமை நாள் எடுப்பாங்க. எங்களுக்கு பாக்கியல் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அவங்களோட வழிபாட்டு தலங்கள்ல நிறைய வழிபாடுகள் நடக்கும். எத்தனையோ இடங்கள்ல விசேஷமாக இருக்கும். ஏனென்றா அவங்களுக்கு கண்ணியமான நாள் அது. எங்கட முஸ்லிம்களுக்கு ஒன்றும் விளப்பம் இல்லை. சும்மா எல்லாரும் போற போக்குல நாங்களும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போறோம். இஸ்லாத்துடைய வரலாறு என்ன என்றும் தெரியாது எங்களுக்கு. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது என்றும் தெரியாது. சும்மா எல்லாரும் வாழ்றேன்னு நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய வாழ்க்கையுடைய தரம் அது வித்தியாசம் கண்ணியமிக்கவர். அல்லாஹ் குர்ஆன்ல ஐதான் சொல்றான், 6 நாட்கள் எடுத்துக்கொண்டு வந்த 6வது நாள் ஜும்மாவுடைய நாள். உலகத்துக்கு மட்டும் கலக்கல் அர்ல ஃபீ யௌமைன், 2 நாள்ல முழு உலகத்தை படைக்க மட்டும் அல்லாஹ் எடுத்தான்னு சொல்லி குர்ஆன் சொல்லு. அது வேறொரு டாபிக்கு பேய்த்தரும். ஒரே வார்த்தையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே குன் ஃபயக்குன் என்று சொல்லி. அல்லாஹு தஆலா உருவாகு என்று சொன்னா ஒன்று உருவாகிடும். அப்ப அல்லாஹு தஆலா 6 நாட்களே முழு உலகத்தை படைக்க எடுத்தான். ஒன்றை உருவாகு என்று சொன்னா அது உருவாகிடுமே. ஏன் 6 நாட்கள் தேவை? அந்த 6 நாட்கள் ஏன் தேவைன்னு சொல்லி குர்ஆன் எடுத்து படி. ஏன் 6 நாட்கள் எடுத்து, அந்த டாபிக் வேற. அது என்னத்துக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி 6 நாள்ல படைச்சான்னு சொல்லி அந்த தலைப்பு வேற. இந்த தலைப்புக்குள்ளால அது வராது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு கண்ணியமான ஒரு தினம் அது ஜும்ஆவுடைய தினம். இத நபிமார்கள், அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் நிறைய பேர் விளங்கினாங்க. நிறைய நபிமார்கள் விளங்கினாங்க. சில குறிப்பிட்ட அமல்களை கூட வெள்ளிக்கிழமை நாள் வரங்காட்டில் மீது சில நபிமார்கள் செஞ்சிருக்கிறார். உதாரணமாக ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு 11 மகன்மார். ரொம்ப சுருக்கமா பேசுற 11 மகன்மார். இந்த 10 பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யறாங்க? கொலை செய்யறதுக்காக வேண்டி திட்டம் என்றாங்க. இந்த 10 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க? கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போடுறாங்க. போட்டுட்டு ரிட்டர்ன் வராங்க. வந்து சொல்றாங்க, இப்படிதான் நாங்க விளையாட பேசி இந்த ஒரு ஓனா என்று தூக்கிட்டு போயிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ரொம்ப அறிவாளி. அவங்க விளங்கி கொண்டாங்க 10 பேரும் சேர்ந்து என்னமோ செஞ்சுட்டானோ. ஆனாலும் 10 பேருக்கு மேல கோபம் காட்டாம ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பக்தி வஹுஸ்னி இலல்லாஹ். ஏண்ட கவலை, ஏண்ட கஷ்டம் எல்லாத்தையும் நான் அல்லாஹ் கிட்ட சொல்லுவேன். புள்ளையில கொண்டும் சொல்லல, ஏசல்ல பேசல, பேசாம ஈந்துட்டு சொன்னாங்க. அடுத்த ஆயத்துல அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? குர்ஆன்ல இந்த வார்த்தையை பேசுறாங்க, கால சௌஃப அஸ்தக்ஃபிர் லகும் ரப்பி. நான் உங்களுக்காக வேண்டி பின்னுக்கு அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்வேன், ஏன் ரப்பிடத்துல இஸ்திக்பார் செய்வேன் என்று சொன்னான். இந்த வார்த்தையில என்ன உலமாக்கள் இதுக்கு தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. பின்னால என்று சொல்லி இவங்க சொன்னாங்களே, ஏன் உடனடியா ரப்பு கிட்ட இஸ்திக்பார் செய்யலுமே? ஏன் இவங்க நான் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்வேன், பின்னால இந்த ரப்பு கிட்ட இஸ்திக்பார் செய்வேன்? அந்த சௌஃப் என்றதுக்கு விளக்கம் என்ன? தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க. தஃசீருல் குர்துபி, தஃசீர் இப்னு கஸீர், தஃசீருல் பகவி, தஃசீருல் வசீதி, எல்லா தஃசீர்கள்லயும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்க என்றா, வெள்ளிக்கிழமை வரங்காட்டிலும் ஈக்கிறது தான் பேஸ் பண்ணி சொன்னாங்க. ஏனென்றா இந்த புள்ளைகளுக்கு சாதாரண நாள்ல அல்லாஹ் கிட்ட இவங்களுக்காக வேண்டி தௌபா செய்யறதை விட, இஸ்திக்பார் செய்யறதை விட வெள்ளிக்கிழமை செய்யறதுதான் சிறந்தது என்றதுக்காக வேண்டி வெள்ளிக்கிழமை வரைக்கும் காத்திருந்து இஸ்திக்பார் செஞ்சாங்க என்பதாக வரலாறு பேசும். அப்ப நபிமார்கள் ஏன் வெள்ளிக்கிழமை அவ்வளவு கண்ணியப்படுத்தணும்? ஏனென்றா கண்ணியமான நாள் சுட்டிதான் கண்ணியப்படுத்தணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, வெள்ளிக்கிழமையுடைய நாளை சாதாரணமா நினைக்கவான். இது சும்மா மத்திய நாட்களை போல சாதாரண ஒரு நாள் அல்ல. சர்வ சாதாரணமாக யோசிக்கிறோம். பல பெரும் பொக்கிஷங்கள் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு நிஅமத்தாக தந்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமான நாள் ஜும்ஆவுடைய நாள். இத வாழ்க்கையில பயன்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, அபு தாவூதுடைய ரிவாயத்,
மன் கஸ்ஸல யௌமல் ஜும்மத்தி வக்தஸல், யார் ஜும்ஆவுடைய தினம் அழகான முறையில குளிக்கிறது வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல கட்டாயமாக்கப்பட்டி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் சுன்னத்துல் முஅக்கதா என்பதா எழுதப்பட்டி கட்டாயமாக அவரு குளிக்கிறதால எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு இல்லையா, அவர் கட்டாயம் குளிக்கணும் என்பதாக எழுதப்பட்டி அவர் அழகான முறையில குளிச்சு தும்ம பக்கர வபுத்தக்கர் நேர காலத்தோட மஸ்ஜிதுக்கு வந்து வலம் இருக்க அவர் வாகனத்துல வரல, நீண்ட தூரம் என்ன வாகனத்துல வாரது பிரச்சனை இல்ல, ஆனா கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் உள்ளதுதான் நீக்குது வீடு, இல்லாட்டிங்கள தான் நீக்குது பக்கத்துல, அதுக்கு வாகனத்துல வராம வலம் இருக்க அவர் வாகனத்துல வராம நடந்து வாராரு, வந்து வதனா மினல் இமாம் இமாமுக்கு பக்கத்துல ஈந்து வலம் எல்கு அவர் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை குத்துபாவை அழகான முறையில யாரு செவிமெடுக்கிறாங்களோ என்ன கூலி தெரியுமா இதுக்கு, என்ன கூலி தெரியுமா இதுக்கு. இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை, வீட்டுல குளிக்கிறது கஷ்டமா, கிட்ட பக்கத்துல வீடினா நடந்து வார கஷ்டமா, எங்களுக்கு நேர காலத்தோடு அன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாரது கஷ்டமா, இது பெரிய கஷ்டம் ஒன்று இல்ல. இமாமுக்கு பக்கத்துல வந்து ஈக்கிறதுல கஷ்டமா, செலவுக்கு பக்கத்துல வந்து ஈக்கல, ஏன் வந்தீங்கன்னா தூங்க கிடைக்காது, இமாம் சொல்றதை கேட்டுக்கொண்டு ஈக்கணுமே, முன்சப்ல இருந்து தூங்கலாம் எங்களுக்கு முடிச்சு கொண்டே ஈக்கணுமே. சில மனிதர்களுக்கு இமாம் மிம்பர்ல மௌத்தாவினாலும் தெரியா, ஜும்மாக்கு வாரதையே தூங்குறதுக்கு, ஜும்மாவுடைய நியத் அது இல்ல, கூலிய பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான லஹு பிகுல்லி ஹுத்வா, அவரு நடந்து வாராரு, அவரு ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி ஹுத்வான்னு சொல்லி சொன்னா 8 வச்சு வாரத்துக்கு சொல்றது, ஒவ்வொரு 8ஆக வச்சு நடந்து வாராரு. இந்த ஜும்மாவுடைய சரியான முறையில் இந்த கடமையை நிறைவேற்றணும், இமாமுக்கு பக்கத்துல இந்த குத்துபாவை கேட்கணும் என்று நடந்து நட வச்சு வாராரு. அந்த ஒவ்வொரு 8க்கும் பகரமா அமலு சனத்தின் அஜுரு சியாமிஹா வசியாமிஹா, ஒரு வருஷம் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை, ஒரு வருஷம் நோம்பு பிடிச்ச நன்மை. சுப்ஹானல்லாஹ், ஒரு 8க்கு ஒரு 8ல வீட்டுல நீங்க வந்து நேருமா 58 வச்சொத்தர் வாரார், 50 வருஷம் தஹஜ்ஜுடைய நன்மை. 108 வச்சு வாரார், 100 வருஷம் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை, 100 வருஷம் நோம்பு பிடிச்ச நன்மை. ஏன் ஜும்ஆவுடைய கடமை அவ்வளவு முக்கியம் கண்ணியமிக்கவர்கள், லேசான ஒரு அமல் அல்ல இது. நாங்க சும்மா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வாரமா ஈக்கும், இது லேசல்ல. நாங்க வாழ்றது எத்தனை வருஷம் வாழும், மிஞ்சி மிஞ்சி போனா 150 வயசு. இத பொல்வத்தையிலையா 150 வயசுல யார் தெரியுங்க, 130 வயசுல இருக்கா, 120 வயசுல இருக்கா, 100 வயசு தாண்டினவங்க அரிதாக ஈப்பாங்க, காண்றதுக்கு கஷ்டமா ஈக்கும். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு 8க்கு ஒரு வருஷம் தஹஜ்ஜுடைய நன்மைண்டா கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு பெரிய நன்மை. அப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும் இந்த அமல் எவ்வளவு முக்கியம் என்ற வாழ்க்கை. இதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மாவுடைய தொழுகைக்கு போகல சுருக்கமான பாதையில போவான, நீண்ட பாதை ஒன்று எடுத்து டைம் எடுத்து நடந்து போவாங்க, ஒவ்வொரு 8க்கும் நன்மை கிடைக்கும் அவளுக்கு. ஆனா ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால நீண்ட பாதையில போறது சுன்னத் இல்ல, எவ்வளவு சுருக்க வீட்டுக்கு போகணுமோ அவ்வளவு சுருக்க வைத்துடும், அதுதான் சொன்னேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை வச்சு தான் ஒரு சம்பவம் ஞாபகம் வருவது. தௌராத்ல வரக்கூடிய ஒரு சம்பவம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் இருந்தார். இவர் கரீபான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், ரொம்ப சுருக்கமா பேசுறேன், கரீபான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். கரீபான வாழ்க்கையில ஊடுவாசல்லே வாழ்றல்ல, இவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க மரத்துலதான், இல்லாட்டி காட்டுலதான். அப்படிதான் அவர் வாழ்ந்தாரு. அவருக்கு துனியாவுடைய விஷயத்துல ஒன்றே ஆசை இல்லை. இவர் வாழ்க்கையில் அமல் செஞ்சது 500 வருஷம் வாழ்க்கையில் அமல் செஞ்சுகிறார். அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு ஆயுள் கூட கூட கொடுக்கப்படுமே, ஆயுள்கள் நீளமாக இருந்துச்சு. 500 வருஷம் வாழ்க்கையில் அமல் செஞ்ச மனுஷன் இவர். இந்த மனுஷனை பார்த்து இன்னும் ஒரு மனுஷன் ஆச்சரியப்பட்டாராம். அந்த காலத்துல 500 வருஷம் வாழ்க்கையில் அமல் செஞ்சுகிறிய, சுப்ஹானல்லாஹ், இந்த அமலை நானும் வாழ்க்கையில செஞ்சா எப்படி இருக்கும்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் அந்த மனிதன் கிட்ட சொன்னாராம், இந்த 500 வருஷம் அமல் செஞ்ச மனுஷனை பார்த்து நீ ஆச்சரியப்படுறியப்பா, ஆனா பின்னுக்கு ஒரு சமுதாயம் ஒன்று வரும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்ற பெயர்ல ஒரு சமுதாயம் 2 ரகாத் ஜும்ஆ என்ற பெயர்ல 500 வருஷத்துல அமலை எடுத்துட்டு போய்த்துடுவாங்க. அதுதான் இந்த சமுதாயம். கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க, ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், 500 வருஷத்துடைய அமலை எடுத்துக்கொண்டு போக மாட்டுது 1-2 பேர்.
அதிகமானவர்கள் இல்ல. ஜும்மாண்டா என்னன்னு தெரியாது. நாங்க சும்மா யோசிங்க, ஒரு 8க்கு ஒரு 100 வருஷம் சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 500 8 வச்சு ஒருத்தர் வாராரு. 500 8 வச்சு வந்தா 5 லட்சம் நன்மை கிடைச்சிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 500 வருஷத்தை விட அதிகமா ஜும்ஆவுடைய தொழுகையில நன்மையை கொள்ளையடிக்கிறது. ஆனா நாங்க அப்படி ஒன்றும் செய்யறோம் இல்லை கண்ணியமிக்கவர்களே. ஏனென்றா ஜும்ஆவுடைய தொழுகை நாங்க பார்க்கிறது வேற மாதிரி, எங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க. புகாரியுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் யக்தஸல குஸ்லல் ஜனாபதி யௌமல் ஜும்ஆ, எந்த மனுஷன் ஜும்மாவுடைய தினத்துல ஒரு ஜுனுபாலின்னு சொல்லி சொன்னா, ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாயிட்டு. ஜுனுபேன்னு சொல்றது கடமையான குளிப்பு. ஒரு மனுஷன் ஜும்மாவுடைய தினத்துல குளிக்கிறார். எப்படி? குளிப்பு கடமையான ஒரு மனுஷனை போல அவர் குளிக்கிறார். அப்படி என்றா கட்டாயம் அவர் குளிக்கிறார். அந்த குளிப்பு அவருடைய வாழ்க்கையில கட்டாயப்படுத்துகிறார். அவர் ஜும்மா நாள்ல குளிக்காம போறதே இல்லை, குளிக்கிறது அவரு கட்டாயம். எப்படி கட்டாயம்? பரதுடைய குளிப்பு குளிக்கிறத போல கட்டாயப்படுத்துகிறார். இப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில குளிச்சு சும்மரா ஹபிஸ்ஸாஅத்தில் ஊலா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒரு மனுஷன் நேர காலத்தோட முதலாவது கூட்டம் என்றா இமாம் மிம்பருக்கு ஏறதுக்கு முன்னால நேர காலத்தோட எந்த கூட்டம் பள்ளிக்கு வருமோ பக்க அன்னமா கர்ரப பதன சொன்னாங்க. ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில குர்பான் கொடுத்து அதை பங்கிட்ட நன்மை அல்லாஹ் கொடுத்துடுவான். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நான் கொஞ்சம் உள்ளுக்கு வைத்து பாருங்க. ஒரு ஒட்டகம் ஒன்ற குர்பான் கொடுக்குற லேசா, வாழ்க்கையில வருஷ கணக்கா நீயத்து வச்சு கொண்டு இருக்கிறோம் குர்பான் ஒன்று கொடுக்கணும் சரி. ஒரு ஆடு கொடுக்கறதுக்கு நாங்க பாடுற பாடு, ஒரு மாடு கொடுக்க நாங்க பாடுற பாடு, ஒரு ஒட்டகம் ஒன்று குர்பான் கொடுக்குறேன்டா. வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், அரபு நாடுகள்ல இருந்தவங்களுக்கு ஒரு ஒட்டகம் என்ன விலை போகுது, அதுலயும் தகுதியான சரியான குறையில்லாத ஒரு ஒட்டகம் ஒன்று எடுக்கிறேன்னா எவ்வளவு போகும்? சோப்பு கலருக்கு வாக்கில் ஒட்டகம் ஒன்று எடுக்கிறேன்னா எவ்வளவு போகும்? அரபு நாடுகள்ல இருந்தவங்களுக்கு தெரியும். 8 லட்சம் 9 லட்சம் இந்த மாதிரி அந்த சரியான விலை போகும். அதை விட அதிகம் போகுமே தவிர குறையாது. அவர் ஒட்டகத்தை குர்பான் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த நன்மைய ஒரு ஜும்மால் அல்லாஹ் தாரான் என்றார். நீங்க யோசிங்க, எவ்வளவு பெரிய ஒரு அமலாயிக்கும். நடந்து வாரத்துக்கும் நன்மை, ஒவ்வொரு 8க்கும் நன்மை, குளிச்சுட்டு நேர காலத்தோட முதலாவது வந்தாலும் நன்மை, 2வது வார கூட்டம் கர்ரப பக்கரா மாடு குர்பான் கொடுத்த நன்மை அல்லாஹ்வுடைய பாதையில, 3வது வார கூட்டம் ஆடு குர்பான் கொடுத்த நன்மை, 4வது வார கூட்டம் கோழிய குர்பான் கொடுத்த நன்மை, அதுக்கு போற வார கூட்டம் ஒரு முட்டை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த நன்மை, அதுக்கு போற வார கூட்டம் அதுக்கு மேல ஹதீஸ்ல சொல்லப்படாது. அவன் நாங்களோட எந்த கூட்டம் என்று சொல்லி நாங்களும் நீங்களும் தான் முடிவெடுக்கோம். ஜும்மாவுக்கு எப்படி வாரோம், எந்த நிலைமையில வாரோம், எந்த நேரத்துல வாரோம், இமாம் மிம்பருக்கு ஏறதுக்கு முன்னால வாரோமா, ஏறினத்துக்கு பின்னால வாரோமா, இது எல்லாத்தையும் நாங்களும் நீங்களும் தான் முடிவு எடுத்துக்கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால நீங்க வரக்கூடிய நேரத்துல உங்களோட பெயர் பதிவு செய்யப்படாது. உங்களோட பெயர் பதிவு செய்யப்படாது. அன்றைய நாளுடைய ஜும்மா உங்களுக்கு இல்ல, ஜும்மா கிடைக்காது. இமாம் மிம்பருக்கு ஏறிட்டார், ஏறினா மலாயிக்காமார்கள் வந்துடுவாங்க. பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க செவிமெடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு பின்னால் அவங்க பெயர்களை பதிவு செஞ்சு கொண்டிருக்க மாட்டாங்க. இவர் வந்தவர், இவர் வந்தவர், இவர் வந்தவர் இல்ல. அந்த நாளுடைய ஜும்மாவுடைய கூலி இல்லாம வைத்திடும். அப்ப 500 வருஷத்துடைய அமல் இல்ல வாழ்க்கையில, குர்பானுடைய அமல் வாழ்க்கையில இல்ல. எங்கட சொந்த மஹல்லால தொழுது இவ்வளவு நன்மை ஒரு ஜும்மா எடுக்கலும் என்றா நாங்களும் நீங்களும் சிந்திக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தினத்தை அவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க. வாழ்க்கையில் அவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க. ஜும்மாவுடைய நாள் வந்தா 10 சூறாவை தவறாம ஓதிக்கொண்டு வந்தான். 10 சூறா. இந்த சூறாக்களை வாழ்க்கையில நாங்க ஓதுறோமான்னு பாரு. ஜும்மாவுடைய நாள் எப்ப ஆரம்பிக்கும்? வியாழக்கிழமை மகரிப்ல ஜும்மா ஆரம்பம். அப்ப மகரிபுடைய தொழுகையில ஓதுவாங்க சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் பார்க்கலும் காஃபிரூனும் குல் ஹுவல்லாஹு அஹதும் தான் ஓதுவாங்க. ஏன் அப்படி ஓதுறதா சுன்னத். 2 சூரா. திருப்பி இஷால ஓதுவாங்க சூரத்துல் ஜுமா, சூரத்துல் முனாஃபிகூன், சுன்னத் ஓதுறது. அந்த 2 சூரா, அப்ப 4 சூரா ஆகிடும். திருப்பி சுபஹுடைய தொழுகையில 2 சூரா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்தை பேணுதலா செஞ்சு வந்த ஒரு விஷயம் இது. சுபஹுடைய தொழுகையில சூரத்து சஜதா, சூரத்து தஹர், அவ 6 சூரா. அதுக்கு பின்னால வளமையா ஒவ்வொரு கிழமை நாங்க ஓதிவார சூரத்துல் கஹ்ஃப் 7 சூரா. அதுக்கு பின்னால மிம்பர்ல தவறாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்த ஒரு சூரா சூரத்துல் காஃப் 8 சூரா. அதுக்கு பின்னால ஜும்ஆ குத்பாவை முடிச்சதுக்கு பின்னால 2 ரக்காத்துடைய தொழுகையில 2 சூரா, சூரத்துல் அலா, சூரத்துல் காஷியா 10 சூரா. ஜும்ஆவுடைய கடமை முடிகிற வரைக்கும் 10 சூறாக்களை தவறாம ஓதிட்டு வந்தா. இன்னும் ஒரு ரிவாயத்துல வருவது 12 சூறா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை நாட்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க. எங்கட வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது? எத்தனை பேருடைய ஜும்மா நடு ரோட்ல, எத்தனை பேருடைய ஜும்மா ஆட்டா வழிய, எத்தனை பேருடைய ஜும்மா சும்மா மரத்துக்கு கீழே பேசிக்கொண்டு அங்க இங்க, எத்தனை பேருடைய ஜும்மா பள்ளியில தான் நிற்கிறாங்க ஆனா பக்கத்துல பேசுறாங்க. நாங்க எப்ப கவனிச்சிக்கிறோம் முஅத்தின் சொல்லக்கூடிய அந்த மஹ்ஷர், எப்ப கவனிச்சிக்கிறோம் இந்த ஹதீஸ வாழ்க்கையில? இதா குன்த லிசாஹிபிக யௌமல் ஜும்அத்தி அன்சித் வல் இமாம் யக்துபு ஃபகத் லகவ். இமாம் அவங்க குத்துபா ஓதுறதுக்கு மிம்பருக்கு ஏறிட்டாங்கடா, கிட்ட ஈக்கிற சகோதரனை பார்த்து அவன் பேசிக்கொண்டு ஈக்கிறான், பேசாம கொஞ்சம் இருங்க வாப்பான்னு சொன்னாலும் ஜும்மா பேசுறான். இந்த மஸ்ஜிதுல ஜும்மாவுடைய நேரம், இந்த நேரத்துல பேச ஏழுமெண்டா மிம்பர்ல ஈக்கக்கூடிய இமாமுக்கு மட்டும்தான் பேச முடியும், வேற யாருக்கும் பேசல. பேசினா குத்துபா வைத்திடும், ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது. சில ரிவாயத் இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருவது, கீழே ஒரு கல்லொண்ட பாக்குறார், உட்காரக்கூடிய நேரம் சின்ன கல்லொண்டி, இந்த கல்லை வச்சு ஒரு மனுஷன் விளையாடி கொண்டிருந்தாலும் ஜும்மா பேசிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சும்மா அவர் விளையாடி கொண்டிருக்கிறார், கையை வச்சுக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தாலும் ஜும்மா பாத்திலாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில குத்துபாக்களை வீணாக்கி கொள்ளவான பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். ஜும்ஆக்களை வாழ்க்கையில வீணாக்கவானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன், ஜும்மாவுடைய கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வாஜிப் என்றார். எந்த மனிதன் மன் தரக்க ஸலாத்து ஜும்இன் தஹாவனன் பிஹா தபஅ அல்லாஹு அலா கல்பிஹி, எந்த மனிதன் 3 ஜும்மாக்களை தொடர்ச்சியாக விட்டுடுவாரோ அவருடைய உள்ளம் அல்லாஹ்வால அப்படியே சீல் வைக்கப்பட்டுடும். சீல் வைக்கிறேன்னா அல்லாஹ் அப்படியே உள்ளத்தை மூடியே போட்டுடுவான். அமல் செய்யற எந்த ஆசையும் உள்ளத்தில் வைக்காது. ஐதான் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமை யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஸ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடுறானோ, நேர் வழியை நாடுறானோ, அவன் இஸ்லாத்துக்காக வேண்டிய விஷயம் செய்யறதுக்கு அவனுடைய கல்வ அல்லாஹ் அப்படியே திறந்து வைப்பான். வேண்டிய நேர காலத்தை அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி கொடுப்பார், மார்க்கத்துக்காக வேண்டிய விஷயத்தை செய்வான். தொழுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, நோம்பு பிடிக்க கால நேரம் போதான்னு சொல்ல மாட்டார், எல்லா நன்மையான காரியத்தையும் செய்வாரே. அல்லாஹ் அவருடைய விஷயத்துல ஹிதாயத்தை நாடிட்டான், அவருடைய கல்வ அப்படியே இஸ்லாத்துக்காக வேண்டி திறந்து வைப்பான். ஆனா இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அநியாயத்தை நாடுறான், அவருடைய உள்ளத்தால எப்படி மாத்துவான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய உள்ளத்தை நாங்க மூடி போடுவோம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வோட உதாரணத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு வானத்துல ஏறுறது கஷ்டமாயிங்க, வானத்துல ஏறலுமா? வானத்துல ஏறுறது எவ்வளவு கஷ்டமோ அத போல நல்ல விஷயங்கள் அவன் கல்புள்ளுக்கு போறது கஷ்டம். நாங்க அப்படி சீலோடு வைப்போம். எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு படாது, எவ்வளவு நல்ல விஷயம் கேட்டாலும் வாழ்க்கையில மாற்றம் நீக்காதே, கல்பு சீல் வைக்கப்பட்டது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய விஷயத்துல சொன்னாங்க, 3 ஜும்மாக்கள் தொடர்ச்சியா விடுபட்டால் அல்லாஹு தஆலா உள்ளத்துக்கு அப்படியே சீல் வச்சுடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வாழ்க்கையில கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம் தான் ஜும்ஆவுடைய தொழுகை, ஜும்ஆவுடைய நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பாக பண்பாக இந்த மஸ்ஜிதுகள் எப்படி எங்களுக்கு தெரியாது. உண்மையில நாங்க நிர்வாகத்தை கேட்டுக்கொள்றோம். இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய மஹல்லாவாசிகள் மட்டுமல்ல, இந்த குத்துபாவை கேட்கக்கூடிய பின்னால கேட்கக்கூடிய எல்லா நிர்வாகத்துக்கும் மஹல்லாவாசிகளுக்கும் அன்பாக பண்பாக கேட்கிறோம். குத்துபாக்களை வீணாக்கி கொள்ளே மானம், வீணாகிறதுக்கு காரணமாகிக் கொள்ளே மானம். சில நேரங்கள்ல என்னோட மஸ்ஜிதுகள்ல சில சங்கடங்கள் ஈக்கலாம்.
செக்யூரிட்டி வேலைகள் செய்யணும் கட்டாயம். பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அங்க ஈக்க வேண்டிய நிலைமை. ஏனென்னு இந்த காலத்துல எங்களுக்கு தெரியும், பள்ளி வாசலுக்கு வாரான், களவெடுக்கிறதுக்கு வாரானா தொலை வாரானான்னு தெரியா. நம்பி ஒரு செருப்பை கழட்டலாம், நம்பி ஒரு வாகனத்தை வைக்கலாம், நம்பி ஒரு ஒற்ற கலட்டி முகு செஞ்சுட்டு திரும்பி பார்க்கலாம், களவெடுத்துட்டு போறானோ. அப்ப அப்படி ஈக்கக்கூடிய நேரத்துல இப்படியான சங்கடங்கள் பள்ளிவாசல்கள் ஈக்குது. ஆனாலும் ஊழியம் செய்யக்கூடியவர்கள், நிர்வாகத்தினர்கள் அவங்களோட விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அவங்களோட ஜும்மா பாலாகாத மாதிரி பார்த்துவோம். கடமைகளை செய்யுங்க. அந்த கடமையை விட எங்களுக்கு பெரிய ஒரு கடமை ஜும்மா. அந்த கடமையை செய்யறதோட இந்த ஜும்மாவுடைய கடமைக்கும் காது கொடுங்க. ஐசான் உலமாக்கள் செல்றாங்க, ஜும்மாவுடைய விஷயத்துல வாய் மூடிந்தா போதும், காதை அப்படியே திறந்து வச்சுவோம். வாய மூடிறீங்க, காதை திறந்து வைங்க. யாரோட பேசவானும், கைக்கின மட்டும் செய்யுங்க. ஒரு பேச்சுவார்த்தை வைக்கவானுமே முக்கியமான அமல் வாழ்க்கையில. என்ன நாங்க நல்லது நடக்கணும் என்று விரும்புறோம். எங்கட வாழ்க்கையில அந்த ஜும்மட அமல் இல்லாம எங்கட அமல் அப்படியே நாசமாவி வைத்திரும். நாங்க மனுஷருக்கு நலவு செய்வோம் தான், செய்யதான் ஓணும், இல்லாம இல்ல. ஆனா செய்யணும் என்று சொல்லி எங்கட வாழ்க்கையை நாங்க அழிக்கிறது, எங்கட நன்மைகளை நாங்க நாசமாக்குறல்ல. அவங்களுக்கு நன்மை செய்யறதோட எங்கட நன்மையும் நாங்க பாதுகாத்து கொள்ளும். அதனால ஜும்மாவுடைய விஷயத்துல எல்லா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் கவனம் செலுத்துங்க. விளையாட்டல்ல இது, ஊழியர்கள் இதை எங்கட வேலை, இதை நாங்க செய்யணும். ஜும்மாவை கேட்டா இதை யாரு செய்யறது, இப்படி பேசவானும். எப்படி அதை கடமை என்று நினைக்கிறீங்களோ அதை விட இதுவும் கடமை என்று நினைங்க. இது உங்களுக்கு கட்டாயம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஜும்மாவுடைய தினம் கண்ணியமாக பேணுதலாக கழியுங்க. ஜும்மாவுடைய தினத்துல கடைபிடிக்க வேண்டிய பலவிதமான சுண்ணத்துக்களுக்கு சுருக்கமாக பேசுறேன். குளிக்கிறது கட்டாயமான சுண்ணத், கட்டாயமாக சுண்ணத்துல் முஅக்கதா, கட்டாயமான ஒரு சுண்ணத் குளிக்கிறது. குளிச்சுட்டு கட்டாயம் ஜும்மாவுடைய கடமைக்கு வாங்க. இரண்டாவது விஷயம், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நகங்களை சரியான முறையில வெட்டிக்கோங்க. ஜும்மாவுடைய தினத்தில் வியாழக்கிழமை எங்களுக்கு வியாழக்கிழமையுடைய நாள்ல இருந்து வெள்ளிக்கிழமை விட்டுங்க எங்களுக்கு தாராளமா வெட்டே. அந்த நாள்ல இருந்து வெள்ளிக்கிழமை நாள் வரைக்கும் நகங்களை அதுக்குள்ளால் எப்படியாவது வெட்டிக்கோங்க. அது மிக முக்கியமான ஒரு சுண்ணத். நல்ல ஆடைகளை உடுத்துட்டு வாங்க. இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரம், குறிப்பா ஜும்மாக்கு வரப்போல பைத்தியகாரமாய் வாரணும். கண்ணியமான ஆடைகளை உடுத்துக்கொண்டு வரோம். நாங்க சில நேரத்துக்கு உருவம் ஈக்கக்கூடிய ஆடைகள் உடுக்கிறோம். யாரும் யாரையும் பார்க்க தேவையில்ல. உருவம் ஈக்கக்கூடிய ஆடைகள், வாசகங்கள் எழுதி ஈக்கக்கூடிய ஆடைகளை உடுக்கிறோம். உடுத்துட்டு நாங்க தக்பீர் கேட்கிறோம். பின்னுக்கு ஒரு மனிதன் அதை வாசிச்சான் என்றா 2 பேர் தொழுகை பாத்தி. அந்த ஆடையை உடுத்தவண்ட தொழுகையும் பாத்தி, வாசித்தவண்ட தொழுகையும் பாத்தி. அவ அடுத்தவங்களோட தொழுகை வீணாகிறதுக்கு நாங்க காரணமாக்கிறல்ல. கண்ணியமா நடந்து கொள்ளணும். அந்த விஷயத்துல வாரது மஸ்ஜிதுக்கு அல்லாவோட பேச வாரம். எப்படி வரணும்? கண்ணியமா வரும், ஒழுங்கா வரணும், ஒரு டீசென்டா வரும். அதுக்காக வேண்டி புதிய உடுப்பு உடுத்துட்டு வாரன்ற அர்த்தம் இல்ல. ஈக்கிற உடுப்ப புதுசுமாய் உடுத்துட்டு வரும். நல்ல முறையில கழுவி போட்டு, நல்ல முறையில வாசனைகளை பூச்சிக்கொண்டு கண்ணியமான முறையில வரணும். அதே போல 7 மாணவங்க சுருமாக்கள் இட்டுக் கொள்ளணும். அதுவும் ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டு. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நேர காலத்தோட மஸ்ஜிதுக்கு வரணும். அதனுடைய விளக்கம், இமாம் மிம்பருக்கு ஏற முன்னுக்கு வரணும். சில இமாம்கள் எழுதுறாங்க நேர காலம் என்றா அந்த காலத்துல வாழ்ந்த சலப்புகள் சுபஹுடைய தொழுகையிலே வந்துடுவாங்க. ஜும்மா சுபஹுடைய தொழுகையிலே ஜும்மாக்கு வந்துடுவாங்க. அவங்க எவ்வளவு விச்சம் தூரத்துல இருந்து நடந்து வருவாங்க. சிலவங்க கிதாபுகள் எழுதுறாங்க, சில சஹாபாக்கள் நடந்து வருவாங்க. ஹவாலி என்ற இடத்துல இருந்து நடந்து வருவாங்க. ஜும்மாவை தொழுதுட்டு நடந்து போவாங்க. மக்ரிபுடைய அதானுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு சேருவாங்க. சுபஹான். அப்ப யோசிங்க, ஜும்மாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீப்பாங்க சஹாபாக்கள். ஆனா எங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்துதான் மார்க்கம். எவ்வளவு லேசாக இருக்குது, எவ்வளவு கடமைகள் லேசாகிக்குது. இதே எங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலாட்டி எங்களை போல நசீபு கெட்டவனும் யாரு துணியால. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போல மஸ்ஜிதுக்குள்ளால வந்தா தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் கட்டாயம் தொழுங்க. மஸ்ஜிதுடைய காணிக்க அது ஒரு சுன்னத், கட்டாயம் தொழுங்க. இமாம் மிம்பருக்கு ஏறிட்டாரா, அதுக்கு பின்னால் நீங்க தொழுது கொண்டீங்க வாங்க. இல்லாட்டி இமாம் மிம்பருக்கு ஏறிட்டாரு, நாங்க தொழுது கொண்டீங்க போல இமாம் ஏறிட்டாரா, அவசரமாக தொழுகையை முடிக்குமாறு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றான். தொழுது கொண்டிருக்கிறல்ல, உங்களுக்கு கடமை இமாமுடைய குத்துபாவை கேட்கிறது. அதே போல அதுக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான் சூரத்துல் கஹ்ஃப் ஓதி கொண்டு வருவோம். சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டு வா, தவறாம ஓதிட்டு வாங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்து பாதுகாப்பு.
ஒரு ஜும்மால யாரு சூரத்துல் போதுவாங்களே ஜும்மாவுடைய நாள், அடுத்த ஜும்மா வரைக்கும் பெரிய ஒரு பிரகாசத்தை அவனுடைய உள்ளத்துல அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்த கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லும். எல்லாம் நினைக்கிற ஒரு கூட்டம் தான் ஸலவாத் சொல்லணுமே, எல்லாம் ஸலவாத் சொல்றதுக்கு ஒரு கூட்டமே கேள்வி. உலகத்துல வாழக்கூடிய எந்த கொள்கையில ஈக்கிற மனிதனாயிருந்தாலும், எந்த கொள்கையில ஈக்கக்கூடிய மனிதனாயிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது கட்டாயம். அவன் சொல்லிதான் ஆகணும். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் அதிக அதிகம் ஸலவாத் சொல்லும். அதே போல குத்துபாவுடைய பயான ரொம்ப கவனமாக கேளுங்க. அது யாரு பயான் பண்ணினாலும் சொல்லுவாங்க, உந்தூர் மாக்கால வலா தந்தூர் மண்கால என்றுவாங்க. யாரு பேசுறேன்னு பார்க்கவானம், என்ன பேசுறேன்னு பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. சில மக்கள் அப்படிதானே பாக்குறது, இந்த இதுல யாரு பயான் இதரா சரி வராது, நாங்க வேறொரு இடத்துக்கு போவோம் இப்படி என்னெல்லாம் செலவங்க. அந்த இந்த விஷயத்த பாட்டு ஒண்ணு போற தெரிஞ்சவங்க மட்டும் போனா, இல்லாட்டி நல்லவங்க பேசினா மட்டும்தான் என்ன பேசுறேன்னு பாக்குறது இல்லை. அப்படியெல்லாம் தேவையில்லை. குத்துபா யார் ஓதுறாங்களோ பிஸ்மில்லா உட்கார்ந்து, எந்த ஆளி மோதினாலும் உட்கார்ந்து கேளு என்ன சொல்றாங்கன்னு பாரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு பின்னால ஜும்மாவுடைய நாள் அதிக அதிகம் துவா செய்யும். துவா கபூலாக கூடிய தகுதியான ஒரு நாள் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாள்ல சில விசேஷமான நேரமே. ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க. இமாம் மிம்பர் ஏறக்கூடிய சந்தர்ப்பத்துல 2 குத்துபாவுக்கு இடையில இமாம் இடையில உட்காருவாரு. இந்த உட்கார்றது என்னத்துக்கு என்ன அதிகமானவங்களுக்கு தெரியா, ஓதிட்டு என்னத்துக்கு உட்காரும், அது உட்கார்றது என்னத்துக்கு என்று சொன்னால் 2 குத்துபாவை இமாம் பிரிச்சு காட்டுறாரு. 1வது குத்துபா ஓதி முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்து 2வது குத்துபா நான் ஓத போறேன், அரபு குத்துபா ஓத போறோம் என்றதை பிரிச்சு காட்டுறதுக்கு தான் ஒரு இடைவேளை உட்கார்ந்துருவோம். அப்ப விலகி கொள்வாங்க மனிதர்கள், 2வது குத்துபா போகுதா அதோட முடிஞ்சு. அந்த 2 குத்துபாவுக்கு இடப்பட்ட நேரத்துல துஆக்கள் கபூலாகும் என்பதாக உலமாக்கள் விலகப்படுத்துறாங்க. இன்னும் ஒரு நேரம் ஜும்மாவுடைய நாள்ல அசருக்கு பின்னால் பஅதல் அஸ்ர் என்று வந்து, அசருக்கு பின்னால எந்த நேரம் என்று தெரியா அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல என்னத்தை கேட்டாலும் தருவான். சில இமாம்கள் எழுதிக்கிறாங்க, பாவங்களை கேட்டாலும் கபூலாகும் என்பதா. பாவங்களை யாரும் கேட்க போறல்ல, அந்த நேரத்துடைய முக்கியத்துவத்துக்கு இமாம்கள் அப்படி சொல்லிக்கிறான். அவ்வளவு முக்கியமான நேரம் வியாழக்கிழமை அசருக்கு பின்னால். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை கண்ணியப்படுத்த அதிக அதிகம் துஆ செய்யும். அத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இதோட முடிச்சு கொள்றேன். எங்களுக்கு தெரியும் நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. புதுசாக மிம்பர்ல இருந்து நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நாட்டுடைய நிலைமை எவ்வளவு அசாதாரண நிலைமை, சீரற்ற ஒரு காலநிலை, எல்லா இடத்திலும் வெள்ளங்கள், அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள், மண் சரிவுகள், எவ்வளவு உயிர்கள் பலியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வளவு இடங்கள்ல வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சொந்த இடங்கள் விட்டு இன்னும் ஒரு இடத்துல இடம் பெயர்றாங்க. அதனால் விசேஷமாக இந்த பொல்வத்தையில பேச வேண்டிய தேவையில்லை. ஏனென்றா இந்த இடத்திலும் அதிகமான வெள்ளங்களுக்கு அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் ஈகிறார். அதனால வெளியில மக்கள் படக்கூடிய துன்பங்கள் மற்ற எல்லா மஹல்லாவை விட இந்த மஹல்லாவுக்கு ரொம்ப தெளிவா விளங்கும். என்ன நடக்குது, என்ன ஏது நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா விளங்கும். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, எங்களுக்கு நேரில் போயிட்டு பார்க்கலாம் சரியான தூரம் என்றாலும் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர். அந்த சகோதரத்துவத்தை வாழ்க்கையில் நாங்க கொஞ்சம் பேணிக் கொள்ளும். வெறுமனே எங்களோட கூட பிறந்தவன் மட்டுமல்ல சகோதரனா நாங்க பாக்குறோம். ஒரு முஸ்லிமுக்கு வலிச்சா எங்களுக்கும் வலிக்கும், ஏன்னா அவன் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னமல் முஃமினூன இஹ்வானு சொல்றான். ஒவ்வொரு முஃமின்களும் இன்னொரு முஃமினுக்கு சகோதரன் என்று சொல்றான். அப்ப ஒரு முஃமினுக்கு வலிச்சா எங்களுக்கும் வலிக்கும், ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் எங்களுக்கும் அந்த கஷ்டம் உணரப்படும். அப்படி இல்லையா நாங்க முஸ்லிம் சொல்றதுல அர்த்தம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே எங்களுக்கு தெரியும் எவ்வளவு முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க. சில முஸ்லிம்கள் இந்த காலத்துல இருக்கிறாங்க. பலஸ்தீன்ல முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டா கண்ணீர் விடுவாங்க. ஆனா ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கெல்லாம் கவலை வரல. பலஸ்தீன் முஸ்லிமுக்கு அழுது துவா, ஸ்ரீலங்கால எவ்வளவு பேர் கண் முன்னுக்கு மஹல்லால கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பான், அவனோட ஒத்தனமும் துவா செய்யறது. அப்படி எல்லா முஸ்லிம்களும் முஸ்லிம்கள், எல்லா முஸ்லிம்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகள். அந்த உணர்வு எங்களோட உள்ளத்துல வரணும். சகோதரத்துவத்தை படிச்சு தவிர மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதனால கிழக்கு மாகாணங்கள்ல விசேஷமாக எவ்வளவு இடங்கள்ல, கிழக்கு மாகாணங்கள்ல நிறைய இடங்கள்ல பாதிக்கப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்களும் அவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால எங்களுக்கு தெரியும் கொலன்னாவ மஸ்ஜித் பெடரேஷன் முடிவெடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுடைய ஜும்மா வசூல அது அப்படியே அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்புறதுக்காகவே.
அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல ஒரு பீரியட்ல இந்த பொல்வத்தை ஏரியால, வெள்ளம்பிட்டி ஏரியால மக்கள் கஷ்டப்பட போகல, துன்பப்பட போகல, கை கொடுத்து உதவினவோ கிழக்கு மாகாண மக்கள். அதை யாரும் மறுக்கல. ஏராவூர்ல இதெல்லாம் இந்த பொல்வத்து ஏரியால, இந்த வெள்ளம்பிட்டி ஏரியால ஈக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எவ்வளவு உதவிகளை செஞ்சான், எவ்வளவு நிவாரணங்களை கொடுத்தான். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். அந்த மக்களுக்கு நாம ஒரு உதவி செய்வோம் என்று தெரியும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா வசூல் நாங்க போடுற சும்மா 10 ரூபாய் 20 ரூபாய், இதில் ஒரு மனுஷன தேவை, அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு மேக்சிமம் எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்யலுமோ அவ்வளவு அந்த மக்களுடைய விஷயத்துக்காக வேண்டிய உதவி செய்யும். இப்ப இந்த மிம்பரை கேறதுக்கு முன்னால கூட 7வது ஜனாதா அந்த மாணவர்கள் பலியாகி நாங்க 7வது ஜனாதா கண்டெடுக்கப்பட்டதாக மிம்பருக்கு ஏற முன்னால கூட அந்த செய்தியை பார்த்தோம். சரியான கவலை தான். இனி என்ன செய்ய? அல்லாஹுடைய தக்தீர், அல்லாஹுடைய கலாக்கதிரான வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும். அதனால எங்களால செய்ய இயலுமான உதவி அந்த முஸ்லிம்களுடைய விஷயத்துல நாங்க கட்டாயம் கரிசனையோட எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக.